ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வீட்டில் உள்ள பெண் குழந்தைகளுக்கு இந்த உளுந்தங்களி ரொம்பவும் முக்கியமானது. இந்த பாரம்பரியமான உளுந்தங்களி செய்கிறத பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். உளுந்து, வெல்லம், நல்லெண்ணெய் கொண்டு சத்தான உளுந்தங்களி செய்யலாம். முதல்ல ஒரு கடாய் எடுத்துக்கோங்க. அதில் 3/4 அழாக்கு உளுத்தம்பருப்பு எடுத்து நல்லா ஃப்ரை பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த உளுத்தம்பருப்பை நல்லா சவக்க வறுக்கணும். நல்லா வறுபட்டாதான் களி டேஸ்டியாக இருக்கும். உளுத்தம்பருப்பை நல்லா சவக்க வறுபட்டதும் இப்போ ஒரு தட்டில் கொட்டி வச்சுருங்க. ஒரு 1/4 அழாக்கு பச்சரிசியை எடுத்து அதையும் நல்லா ஃப்ரை பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். அரிசி ஃப்ரை ஆனதும் அதையும் தட்டில் தனியாக எடுத்து வச்சுருங்க. இப்போ ஒரு மிக்ஸி ஜார் எடுத்து 2த்தையும் கொட்டிடுங்க. 6 ஏலக்காய் எடுத்து அதுலேயும் இந்த ஜாரில் போட்டு நல்லா நைஸாக அரைச்சிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ 1 அழாக்கு உளுத்தம்பருப்புக்கு 1 அழாக்கு வெல்லம் எடுத்து தண்ணியில் கரைச்சி அதை அடுப்பில் வைங்க. இது நல்லா பாகுபதம் ஆகணும்னு இல்லை, வெல்லம் கரைஞ்சி கொதிச்சா போதும். இப்போ வெள்ளை தண்ணி கொதிச்சதும் அதை வடிகட்டிடுங்க. இப்போ இந்த மீன் டைம் ஒரு பேன் ஒன்று எடுத்து 3 டம்ளர் தண்ணியை ஊற்றி இந்த மாவை கொட்டி கலருங்க ஃப்ரெண்ட்ஸ். மீடியம் ஃப்ளேமில் வச்சு கலரும்போது இந்த மாவு கெட்டியாயிடும். மாவு நல்லா வெந்து வந்ததும் இப்போ நம்ம கொதிக்க வச்சுருக்கோம் பாருங்கள், அந்த வெள்ளை தண்ணியை ஊற்றி கிளறி விடுங்க. இப்போ களி கெட்டியானதும் நல்லெண்ணெயை காய வச்சு அதில் ஊற்றி விடுங்க. இப்போ நல்லெண்ணெயை நாம் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி விடும்போது நல்லா ஒட்டாமல் மினுமினுன்னு களி வந்துடும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ உளுந்தங்களி ரெடி ஆயிடுச்சு. நம்முடைய முன்னோர்கள் இடுப்பெலும்பு, முதுகெலும்பு, கர்ப்பப்பை ஆரோக்கியம் இதெல்லாம் வலுப்பெற வயது வந்த பெண்களுக்கு முக்கியமாக இந்த களியை செஞ்சு கொடுப்பாங்க. இதை களின்னு சொல்லக்கூடாது ஃப்ரெண்ட்ஸ், உளுந்தம் அல்வான்னு கூட சொல்லலாம். இது பெண் குழந்தைகள் தான் இல்லை ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருமே இதை சாப்பிடலாம். உடம்பு ரொம்பவும் நல்ல ஸ்ட்ராங்காக இருக்கும். ஏஜ் அட்டன் பண்ணவங்க, டெலிவரி ஆனவங்களுக்கு இதை சாப்பிட கொடுக்கலாம். இதை வாரத்துலேயோ இல்லை 15 நாளைக்கு ஒரு முறையோ இதை சேர்த்துக்கலாம். இவ்வளவு சத்தான உளுந்தங்களியை நீங்களும் செஞ்சு பாருங்க.
உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.